start with defense in depth strategy பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சி டிஃபென்ஸ் இன் டெப்த் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் போது இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கு. ஸோ எல்லா லேயர்லையுமே வந்து வி ஹாவ் டு ஹாவ் மெக்கானிசம் டு ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட். இப்போ அதுக்கு மைக்ரோசாஃப்ட்ல வந்து டிஃபெண்டர் அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல இப்போ வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய நார்மல் சிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃபெண்டர் ஆன்டிவைரஸ்ல ஆரம்பிச்சு ஆன்டி மால்வேர்ல ஆரம்பிச்சு டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் இருக்கு, டிஃபெண்டர் ஃபார் மைக்ரோசாஃப்ட் 365, டிஃபெண்டர்ன்ற வார்த்தை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ நம்ம டிஃபென்ஸ் இன் டெப்த் அப்படின்றது வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஸோ நம்ம ஐஎஸ்ஓ ஓஎஸ்ஐ மாடலையும் நம்ம இதில் கம்பேர் பண்ணலாம். பட் அகெயின் இங்கே நம்ம டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் போது கிளவுட்ல வந்து இந்த மாதிரி லேயரிங் தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபிசிக்கல், then policies and access, perimeter layer, networking layer, compute, virtual machine, operating system, application and data. ஸோ இந்த மாதிரி லேயரிங்ல வந்து எந்தெந்த லேயர்ல வந்து என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி வந்து டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ அதுதான் இப்போ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் தட். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இப்போ டிஃபென்ஸ் இன் டெப்த்னு சொல்றோம். லெட் மீ ஜஸ்ட் ஹேவ் இட் ஆன் த ரைட். ஸோ அதில் ஒரு லேயர் பற்றி நம்ம ஆன் ஹை லெவல் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டாக அதை பற்றி பார்க்கலாம். ஸோ டேட்டா, அப்ளிகேஷன், வர்ச்சுவல் மெஷின்ஸ் ஆர் கம்ப்யூட் அண்ட் தென் நெட்வொர்க்கிங். ஸோ இதெல்லாம் நம்ம லேயர்ஸ்ன்னு சொல்கிறோம். பாலிசிஸ் அண்ட் ஆக்சஸ், தென் ஃபிசிக்கல் லேயர். Okay, so physical security வந்து straight forward. We don't have to really worry about in cloud. Cloud பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா மைக்ரோசாஃப்ட் வந்து physical security வந்து அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அது சர்வைலன்ஸா இருக்கட்டும், இல்ல லாகின் அதாவது டேட்டா சென்டர்ல என்டர் ஆகிற ப்ரொசீஜர்ஸா இருக்கட்டும். ஸோ தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் இட். அதனால பிசிக்கல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் we don't have to really think too much. ஸோ அதில் வந்து டோர் டிராஃப்டிங் நடக்குது, இல்லை செக்யூரிட்டி பேட்ச் யாரோ மாற்றிட்டு உள்ளே வராங்க அப்படின்னா those kind of stuffs Microsoft is liable to address. நம்ம அதில் கண்ட்ரோலே கிடையாது. ஸோ they have to take care of physical surveillance, physical then மானிட்டரிங், செக்யூரிட்டி மானிட்டரிங் டீம் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ டோர் டிராஃப்டிங் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க லாகின் பண்ணும்போது இன்னொருத்தவங்க பேட்சே இல்லாமல் உள்ளே போகிறது, தென் செக்யூரிட்டி பேட்சஸ் வேற யாராவது வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் மூவிஸில் நடக்கிற மாதிரிலாம் ரியல் சினாரியோஸில் நடக்காது. ஸோ தேர் ஒன்ட் பி தெஃப்ட் ஆஃப் பேட்சஸ் ஆர் டோர் டிராஃப்டிங்லாம் இருக்காது. ஸோ இட் வில் பி வெரி வெரி செக்யூர். நீங்கள் ஐடென்டிட்டி இல்லாமல் உள்ளே போக முடியாது. நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும். எஸ்பெஷலி கிளவுட்ல வந்து மினிமம் 6 லேயர்ஸ் 8 லேயர்ஸ்லாம் போகிறாங்க. கூகுள்லாம் வந்து தே ஆர் ஆல்ரெடி ஹேவிங் 8 லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ அப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் டச் பண்ணணும் அப்படின்னா கிளவுட் டேட்டா சென்டரில் வந்து கம்பேர் டு யுவர் ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டர் அதிகமான ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால பிசிக்கல் லெவல் வந்து as a கஸ்டமர் நமக்கு எந்த ஒரு லெவல் ஆஃப் ஆக்சஸும் இல்லை. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒரி அபவுட் இன் கிளவுட். பட் ஆன் ப்ரெமைசஸை பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் த சர்வைலன்ஸ், மானிட்டரிங், அந்த நம்ம எப்படி என்டர் பண்றாங்க, எப்படி டிவைசஸை டச் பண்றாங்க, அந்த ப்ராசஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் வி ஹேவ் டு ரியலி டேக் கேர் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து பாலிசிஸ் அண்ட் ஆக்சஸ் லேயர். இது வந்து ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். யார் யார் ஆக்சஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான ஆத்தென்டிகேஷன் ப்ரொசீஜர் நம்ம அலோவ் பண்றோம், பெர்மிஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றோம், என்ன மாதிரியான ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், தென் லீஸ்ட் ப்ரிவிலேஜ் மாடல், தென் யார் யாருக்கெல்லாம் வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் ஃபார் கிரியேட்டிங் ரிசோர்சஸ், தென் என்ன மாதிரியான ரிசோர்சஸ்லாம் நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக அஷூரோடைய பாலிசிஸில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அஷூரோட பாலிசின்ற டூல் வழியாக யார் யார் என்ன மாதிரியான சர்வீசஸ் கிரியேட் பண்ணலாம், ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணலாம், என்ன மாதிரியான இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்னென்ன மேண்டேட்ரி பாலிசிஸ் வந்து நம்ம இன்னரிட் பண்ணணும். இன்கேஸ் இன்னரிட் ஆகலை அப்படின்னா அந்த பாலிசிஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வயலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுலாம் நமக்கு டீடைல்டாக அஷூர் பாலிசின்ற டூல் வழியாக சென்ட்ரலைஸ்டாக நம்ம வி கேன் ஹேண்டில் இட் எண்ட் டு எண்ட். பிளஸ் மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா ஐடியிலே வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியில் வந்து வி ஆர் கிரியேட்டிங் ஐடென்டி, வி ஆர் கிரியேட்டிங்
பெர்மிஷன்ஸ் அதெல்லாம் பண்றோம், ரோல்ஸ்லாம் கிரியேட் பண்ணி நம்ம அசைன் பண்றோம். பட் அதையும் தாண்டி உங்களுக்கு இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் லாக்ஸ், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், யார் யார் லாகின் பண்றாங்க, எந்த லொகேஷன்ல லாகின் பண்றாங்க, எந்த அப்ளிகேஷன்ஸ் யார் ஆக்சஸ் பண்றாங்க, சைன் இன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து செக்யூரா இருக்கா, தென் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த 2 டூல் பிரைமரியா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அண்ட் அஜூர் பாலிசி. ஸோ இதை தாண்டி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. இப்போ மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டரா இருக்கட்டும், இல்லை அஜூரோடைய சென்டினலா இருக்கட்டும். பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா லேயர்ஸும் கவர் ஆகும். ஸ்பெசிஃபிக்கா நம்ம பாலிசிஸ் ஆக்சஸ் வந்து ஹேண்டில் பண்றது அஜூரோடைய பாலிசி அண்ட் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி. இந்த 2 டூல் வந்து இட் இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல். தென் கிளவுடுன்றதால வந்து இப்போ ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து நம்ம கர்பராஸ், என்டிஎல்எம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஐடி கனெக்ட், ஓஆத், சாம்பிள் இந்த மாதிரியான மாடர்ன் ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் ப்ரோட்டோகால்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஆப்வியஸா அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பெரிமீட்டர் லேயர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெரிமீட்டர் லேயர் வந்து ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து டிஎம்சி லேயர்னு சொல்லுவாங்க, டிமிலிட்டரைஸ் ஜோன் அப்படின்ட்டு. ஸோ இங்கே தான் வந்து நம்மளுடைய நெட்வொர்க் அப்ளையன்சஸ், வர்ச்சுவல் அப்ளையன்சஸ் அதெல்லாம் வந்து ரன் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது intrusion prevention devices, intrusion detection devices, intrusion or intranet mail security suite, intranet web security suite, இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய என்விரான்மெண்ட் குள்ள வரதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு, டிடெக்ட் பண்றதுக்கு, மெயில்ஸை வந்து ஸ்கேன் பண்றதுக்கு, வெப் ஆக்சஸ் வந்து இதை வந்து நம்ம கிளவுட்ல வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வழியா ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஐஎம்எஸ்எஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மோஸ்டா வந்து ஆர்கனைசேஷன்ல ட்ரெண்ட் மைக்ரோவோட டூல் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஐபிஎஸ் ஐடிஎஸ் வந்து there are hundreds of vendor like Palo Alto, F5 அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய வெண்டார்ஸும் இருக்காங்க, சின்ன சின்ன நிறைய கம்பெனிஸும் இருக்காங்க டு ப்ரொவைட் physical appliances and also logical virtual appliances வச்சு நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், டிடெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பெரிமீட்டர் லேயரை வந்து டீமிலிட்டரைஸ் ஜோன் லேயர்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட்டுக்கும் நம்மளுடைய அஜூரோடைய வர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லேயர் அது. ஸோ இந்த லேயர் வழியா தான் உங்களுக்கு எல்லா டிராஃபிக்கும் உள்ள வரணும், வெளியில வரணும், வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹப் வர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்னு கூட சொல்லலாம், இந்த சிம்பிள் லாங்குவேஜ்ல. இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி அந்த நெட்வொர்க் சப்ஸ்கிரிப்ஷன் வழியா தான் எல்லாம் உள்ள வரணும், வெளில போகணுன்ற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதை we can assume it as a demilitarized zone. இந்த demilitarized zone தாண்டி தான் பேக்கெட்ஸும் உள்ள வரணும், டேட்டா வெளியில ஃப்ளோ ஆகிறதும் இது தாண்டி இது வழியா தான் வந்து உங்களுக்கு ஃப்ளோ அவுட் ஆகணுன்ற மாதிரி we can handle it. ஸோ இந்த லேயர்ல வந்து இந்த டாஸ் அட்டாக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப காமன். டாஸ் அட்டாக்ஸ் அப்படின்னா டினைல் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் வெப் சர்வர் ரன் பண்றோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அட்டாக்ல இன்ஸ்டெட் ஆஃப் லெஜிட்டிமேட் யூசர்ஸ் வந்து இந்த வெப் சர்வர் ஆக்சஸ் பண்றதுக்கு பதிலாக நிறைய தேவையில்லாத ரேண்டம் யூசர் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அந்த வெப் சர்வர் வந்து ஹிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த சர்வரை வந்து நிறைய பேர் ஹிட் பண்ணும்போது அந்த சர்வர் வந்து லாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபெயில்ட் அட்டம்ப்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த மீன் டைம் லெஜிட்டிமேட் யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணவே முடியாது, ஏன்னா வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாது. நிறைய நெட்வொர்க்ல வந்து பேக்கெட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க, நிறைய நெட்வொர்க் ப்ரோட்டோகால் வழியா அட்டாக்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கிறதால ஆக்சுவல் சர்வீஸ் என்ன, வெப் சர்வர் வந்து எண்ட் யூசருக்கு வந்து வெப் சர்வீஸ் வந்து ஆக்சசிபிளா இருக்கணும். ஸோ அதை வந்து டினை பண்றது தான் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்னு நடக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் குள்ள வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த சர்வீஸ் அட்டாக்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் அட்டாக் நடக்கும்போது டிடாஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. இது ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை வந்து எண்ட் கஸ்டமருக்கு ஆக்சஸ் பண்ண விடாம நம்ம தடுக்கிறது வந்து டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாஸ் அட்டாக் பெரிமீட்டர் லேயர்ல வந்து நிறைய டாஸ் அட்டாக் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வி கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் டூலிங். ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து நெட்வொர்க்கிங் லேயர். நெட்வொர்க்கிங் லேயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் பிளேஸ் a very very important role. Then application security குரூப்பும் it also plays a very important role. Then routing, filtering அது எல்லாமே நம்ம we have to properly configure. So network security group ப்ராப்பரா கான்ஃபிகர் ஆனாலே then we can protect a lot of unnecessary connectivities or open ports எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ சிஸ்டம்ஸ் அஜூர் வர்ச்சுவல் மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும், அஜூர் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் என்எஸ்ஜி ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா we can have a lot of security at the networking layer. ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து விஎம் கம்ப்யூட்டிங். வந்து கம்ப்யூட் லேயர்ல வந்து மெயினா நம்ம வர்ச்சுவல் மெஷின்ஸ்ல malicious code வந்து I would say it's a secondary point, but first point வந்து it is more about
கீப்பிங் அவர் சிஸ்டம்ஸ் அப் டு டேட். இப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணுறது இட்ஸ் அ வெரி ப்ரிஃபர்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தென் அதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் அப் டு டேட் இருக்கணும். தென் பேட்சிங் ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கணும். வல்னரபிலிட்டிஸ் வந்து we have to remediate எஸ்பெஷலி கிரிட்டிக்கல் அண்ட் ஹை வல்னரபிலிட்டிஸ் வந்து என்விரான்மெண்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ பேட்சிங், அப்டேட்ஸ், அப்கிரேட்ஸ், வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டர் லேயரில், வர்ச்சுவல் மிஷின் லேயரில் சிஸ்டம்ஸ் வந்து கிளீனாக இருக்கா, ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து எந்த ஒரு வல்னரபிலிட்டியும் இல்லையா, சாஃப்ட்வேர் வந்து எல்லாமே அப் டு டேட் இருக்கா அப்படின்றத நம்ம மேனேஜ் பண்ணோம், மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே இட் இஸ் மச் பெட்டர். தென் ஆப்வியஸாக வந்து உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் antivirus, it can be CrowdStrike or it can be Microsoft Defender or it can be any third party Symantec or whatever. So antivirus வந்து எல்லா சிஸ்டம்லயும் வந்து லேட்டஸ்ட் வைரஸ் டெஃபினேஷனோட இருந்தது அப்படின்னா it will also help us protect malicious attempts or malware, அதெல்லாம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய வர்ச்சுவல் மெஷின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவல் கம்ப்யூட்டர் லேயர் வந்து வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அப்ளிகேஷன் லேயர்ல வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன். அது வெப் அப்ளிகேஷனா இருந்தா அதுல WAF ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணலாம். இதுவே SQL டேட்டாபேஸ் சர்வர் அப்படின்னா SQL இன்ஜெக்ஷனை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கான டூல்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ SQL ப்ரொடெக்ஷன் இதெல்லாம். ஸோ அப்ளிகேஷன் லேயர். ஃபைனலாக வந்து டேட்டா லேயர் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உங்களுக்கு என்கிரிப்ஷன் வந்து மேண்டேட்ரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆப்ஷன் வந்து என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட், என்கிரிப்ஷன் அட் யூஸ், என்கிரிப்ஷன் அட் டிரான்சிட். ஸோ டிஃபென்ஸ் இன் டெப்த் அப்படின்றது என்ன, அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஓகே, ஸோ நம்ம வந்து எல்லா ஒரு லேயரும் கேர்ஃபுல்லாக வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எல்லா லேயர்லேயும் வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் கொண்டு வர முடியும் அப்படின்றத வந்து ஒரு கிளவுட் செக்யூரிட்டி இன்ஜினியர், ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஃபென்ஸ் இன் டெப்த் கான்செப்ட் ஆர் லேயர்ட் செக்யூரிட்டி அப்ரோச் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக திருப்பி ரிவர்ஸ் மெக்கானிசம் நம்ம அதை திருப்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல நிறைய இன்னும் எக்ஸ்ட்ரா டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். ஸோ ஃபிசிக்கல் செக்யூரிட்டி ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ டேட்டாலேருந்து இப்படி வரலாம். ஸோ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் டேட்டா இருக்கு, கஸ்டமர் டேட்டா இருக்கு, என்கிரிப்ஷன், ஸோ அப்ளிகேஷன் வல்னரபிலிட்டிஸ் ஆன் ப்ரெமைசஸ், திஸ் இஸ் ஆல் ஃபைன். DDoS அட்டாக் ஃபைன். ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னாக போகலாம். ஸோ இப்போ டேட்டா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். இட் கேன் பி ஜஸ்ட் கெப்ட் அஸ் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜில் வந்து அஜூர் பிளாப்ல இருக்கலாம், இல்லை டேட்டா பேஸில் வந்து ஸ்ட்ரக்சர்டு டேபிள்ஸில் வந்து ஸ்டோர் ஆகலாம், இல்லை இட் கேன் பி ஜஸ்ட் அஜூரோட வர்ச்சுவல் மிஷினோட டிஸ்காக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி டாக்குமெண்ட் இன் அன் ஆஃபீஸ் 365 சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸாக ஸ்டோர் பண்ணலாம், இல்லை இட் கேன் பி இமெயில் ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஸோ டேட்டான்றது வந்து இட் கேன் பி இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஸோ அதுக்கு தான் நம்ம நேற்று பார்த்த முக்கியமான விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி, இந்த சிஏஏ கான்செப்ட் பார்த்தோம். அந்த சிஏஏல வந்து மேண்டேட்டரியா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 3 விஷயங்கள் வந்து இங்க இடத்துல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், யார் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுக்கறது வந்து அட்லீஸ்ட் லீஸ்ட் ப்ரிவிலேஜ் ஆக்சஸ் கொடுத்து அட்லீஸ்ட் ரீடர் இன்ஃபர்மேஷன் அது அவங்களுக்கு இருக்கணும். ஸோ ரீடர் ரோலாவது இருக்கணும். ஸோ அதை ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து மேண்டேட்டரி ப்ராக்டிஸ். இன்டெகிரிட்டி எப்படி மெயின்டைன் பண்ண முடியும், உங்களுடைய டேட்டா வந்து அது இமெயிலா இருக்கலாம், இல்ல டேட்டாவா இருக்கலாம், இல்ல டேட்டா பேஸா இருக்கலாம், அதை என்கிரிப்ட் பண்றதால நம்ம இன்டெகிரிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். தென் அவைலபிலிட்டி வந்து சிஸ்டமுடைய அவைலபிலிட்டி ஆர் டேட்டாவுடைய அவைலபிலிட்டியை வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறது, ரெப்ளிகேஷன் பண்றது, இல்லை யார் யாருக்கு ஆக்சஸ் வேணுமோ அவங்களுக்குலாம் வந்து ப்ராப்பரா ஆக்சஸ் வந்து அவைல் பண்ண வைக்கிறது, அவைலபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல நம்ம ஹேண்டில் பண்றோம். ஸோ அப்போ டேட்டா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஃபார்மேட்லயும் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத, ஃபைல்ஸா இருக்கலாம், ஃபைல் ஷேர்ல, இட் கேன் பி இமெயில்ஸா இருக்கலாம், ஆர் இட் கேன் பி டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம் உங்களுடைய ஆஃபீஸ் 365ல, ஆர் இட் கேன் பி டேட்டா பேசஸா இருக்கலாம், டேபிள்ஸா இருக்கலாம். ஓகே, ஸோ வி நீட் டு ஹேவ் இந்த மாதிரி செக்ரிகேட்டடாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற மெக்கானிசம் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் லேயரை பொறுத்த வரைக்கும் ஸோ வல்னரபிலிட்டிஸ், தென் வந்து அந்த அப்ளிகேஷன் என்கிரிப்ட் பண்ணுறது, அப்ளிகேஷனுடைய சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம கோடில் எதுவுமே ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸோ அங்கே தான் நிறைய தப்பு நடக்கும். ஸோ கோட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் எனி பர்சனல் இன்ஃபர்மேஷன், எனி credentials,
எனி செக்யூர் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அப்ளிகேஷனோட கோட்ல வந்து இருக்கக்கூடாது. தென் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல வந்து ஃபாலோ பண்ற இன்னொரு அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒயிட் லிஸ்டிங் கான்செப்ட். ஒரு அப்ளிகேஷன் எந்தெந்த அப்ளிகேஷன் இருக்கோ, இப்போ ஒரு பர்டிகுலர் சர்வர்ல வந்து ஆப் எஸ்ன்னு ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றோம், இல்லை ஆப் இஸ் எக்ஸ்ன்னு ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு EXE ஃபைல் இருக்கும், இல்லை அதுக்குன்னு ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இருக்கும். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் எந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல வந்து ரன் ஆகணுமோ அந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல மட்டும்தான் அதை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வேற ஃபோல்டர்ல இருக்க எக்ஸிக்யூட்டபிள்ஸ் ஆர் MSI ஃபைல்லாம் அந்த மெஷின்ல லான்ச் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அப்ளிகேஷன் பிளாக் லிஸ்டிங் ஆர் அப்ளிகேஷன் ஒயிட் லிஸ்டிங் பண்ண முடியும். அப்போ இந்த மெஷின்ல வந்து ஏதாவது ஒரு மால்வேரோ இல்லை வைரஸோ வந்தா கூட அதை வந்து அந்த மெஷின்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ அந்த ப்ராசஸை வந்து அது ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஸ்டாப் ரன்னிங். ஸோ அப்ளிகேஷன் ஒயிட் லிஸ்டிங் மூலயமா எந்தெந்த சர்வர்ல எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகலாம், எந்தெந்த பாத்துல வந்து அது ரன் ஆகலாம், எக்ஸிக்யூட்டபிள்ஸ் வந்து எந்த பாத்துல நீங்க ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றது நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்ளிகேஷன் ஒயிட் லிஸ்டிங். ஸோ இந்த இடத்துல அது மென்ஷன் பண்ணல, பட் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட், சீக்ரெட்ஸ், அப்ளிகேஷனுடைய கீஸ் அதெல்லாம் வந்து we have to store in a very safe and secure location. Certificates and then பாஸ்வேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக கீ வால்ட்ல ஸ்டோர் பண்றது இல்லை சர்டிஃபிகேட் மேனேஜர்ல ஸ்டோர் பண்றது அப்படின்ற மாதிரி we have to keep it in a very secure vault. ஓகே, நெக்ஸ்ட் லேயர் வந்து கம்ப்யூட் லேயர். கம்ப்யூட் லேயர்ல ஆல்ரெடி நான் சொன்னதுதான், பேட்ச் பண்ணி வைக்கணும் சிஸ்டமை. அன்பேட்ச் சிஸ்டம் நெட்ஒர்க்ல இருக்கக்கூடாது. இன்கேஸ் ஏதாவது சிஸ்டம் நம்ம இப்போதைக்கு தேவையில்லை, ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு வந்து தேவைப்படாது, இல்லை 6 மந்த் தேவைப்படாது அப்படின்னா அதை பேக்கப் எடுத்து அந்த மெஷினை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. தென் லேட்டரா அதை இமேஜ்ல இருந்து டிப்ளாய் பண்ணும்போது அதை அப் டு டேட் பேட்ச் பண்ணி நம்ம டிப்ளாய் பண்ணிக்கலாம். தென் கண்டிப்பா யார் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் அது ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். ஸோ அதுவும் எந்த போர்ட்ல ஆக்சஸ் கொடுக்கணுமோ அந்த போர்ட் மட்டும்தான் அலோவ் பண்ணணும், எந்த ப்ரோட்டோகால் அலோவ் பண்ணணும், எந்த ஐபி ரேஞ்சில இருந்து ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து we have to be very very கேர்ஃபுல் அபவுட். அதுதான் நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ல வந்து கம்ப்யூட் லேயர்ல பண்றோம். ஸோ வேறஸ் வந்து இதுல வந்து அஷூருடைய நெட்வொர்க் ஃபயர்வால் ஆர் அஷூருடைய நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அதெல்லாம் வச்சு நம்ம லிமிட் பண்ணிக்கலாம். So this is all done. And then on the DDoS perimeter layer வந்து we have to use qualified tools, என்னென்ன firewall or intrusion prevention detect பண்ற மாதிரி நல்ல Palo Alto or F5 organization to organization ஒரு சில பேர் Fortinet யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டூல் வந்து நம்ம we can continue to leverage it. ஸோ ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்ல சிங்கிள் சைன் ஆன் அண்ட் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து பேர் மினிமம் ஒரு பாலிசியா நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ சிங்கிள் சைன் ஆன், it can be federated with your on-premises directory service or it can be cloud native ஆவே நீங்க யூஸ் பண்ணலாம். Then multi-factor authentication வந்து mandatory practice வந்து every single user accountக்கு நம்ம enforce பண்ணணும். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பைபாசிங், சர்வைலன்ஸ் இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் வில் டேக் கேர் இன் த கிளவுட். மைக்ரோசாஃப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லேயரை வந்து எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்ததுன்னா தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். பட் ஆஸ் எ செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸ்ல வந்து என்ன லேயர்ஸ் இருக்கு, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவோன்றது தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ அதில் என்ன டூல் யூஸ் பண்ணுவாங்க, என்ன டூல் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் இப்போதைக்கு தேவையில்லை. AZ 500ல வந்து we can get more details about that. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் வந்து ஒரு 10 ways ஆஃப் ப்ரொடெக்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் போறதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் இன் டெப்த்னா எதை மீன் பண்றாங்கன்னு. ஓகே, கோ அஹெட். ஃபர்ஸ்ட் இப்போ 2-3 மாடல் எடுத்துருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்ஸா வர்றதை மட்டும் சொல்லிருக்கீங்க இல்லைங்களா? இந்த நம்ம GRC இதெல்லாம் வந்து பேசிக்ஸா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். இப்போ இது வந்து நம்ம ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன்ல ஒவ்வொரு மாடலா வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்களா? ஆமா, இல்ல இது வந்து எல்லா மாடலுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. GRCயும் இருக்கும், CIAவும் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஏரியாவை பொறுத்து இருக்கு. ஸோ இப்போ இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டீம்லே தனியா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்வியஸா வந்து இந்த CIA மாடலை வந்து கண்டிப்பா ஹேண்டில் பண்ணி ஆகணும். இன்ஃபோசெக் டீம்னு இருப்பாங்க. ஸோ வேறஸ் வந்து பப்ளிக் கிளவுட் செக்யூரிட்டி டீம்னு இருப்பாங்க. அவங்க வந்து ஜீரோ ட்ரஸ்ட் மாடல், GRC எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே இட் காம்ப்ளிமெண்ட்ஸ்
ஒன் another. ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இது இந்த ஒரு மாடல் தான் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே இருக்கும். ஓகேங்க சார். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாடல்ல வச்சு நமக்கு என்ன மாதிரி டூல் யூஸ் பண்ண போறோம்ன்றது ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்கீங்க. உதாரணத்துக்கு தான் இப்போ நீங்க டிஃபென்ஸ் சென்டர்ல வந்து இந்த டேட்டானா நீங்க இந்த மாதிரி மெத்தட் இந்த கிளவுட் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி நம்ம ஒரு கொடுக்குறீங்க. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஆமா ஆமா. சி இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க லெட்ஸ் சே இப்போ சிஏல ஜிஆர்சி மாடலை எடுத்துப்போம். ஸோ ஜிஆர்சி மாடல் வந்து இப்போ ஆர்கனைசேஷன்ல வந்து செக்யூரிட்டி டீம் தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். இது செக்யூரிட்டிக்குன்னு தனியா வந்து மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு ரெமடியோ இல்லை ஈவன் அது டூல் சர்வீஸ் நவோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஆடிட் மேனேஜ்மெண்ட், பாலிசி மேனேஜ்மெண்ட், கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், தென் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இப்ப நிறைய மாடியூல்ஸ் வந்துருச்சு. ஸோ முன்னாடிலாம் வந்து சர்வீஸ் நவுனா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ITSM டூல், அதுல இன்சிடென்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க, சர்வீஸ் ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க, ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் பண்ணுவாங்க, சேஞ்ச் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். வேற இந்த கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கவர்னன்ஸ் ஹேண்ட்லிங்லாம் அதுல இல்லைன்ற மாதிரி இப்போ லெட்ஸே அதான் உங்களோட அசம்ஷன் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ல சர்வீஸ் நவுலே வந்து ஜிஆர்சி மாடியூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. இப்போ சர்வீஸ் நவோட ஜிஆர்சி டெமோ போய் பாருங்க. அதில் என்னென்ன மாதிரி எப்படி நம்ம ஜிஆர்சி ஆர்கிடெக்சரை வந்து அப்ளை பண்ண முடியும்னு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் அதிலே வந்துடும் உங்களுக்கு. ஸோ கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது தனியாகவே டேஷ்போர்ட் வந்துடும். ஸோ இதுக்கு தான் வந்து இன்ஃபோசெக் டீம் அண்ட் பப்ளிக் கிளவுட் செக்யூரிட்டி டீம் ஆர் சைபர் செக்யூரிட்டி டீமுக்கு வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்கள் ஆர்கனைசேஷனில் என்னென்ன ரிஸ்க்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, என்னென்ன கவர்னன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு சென்ட்ரல் ஸ்க்ரீன்லேருந்தே ITSMக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், பாலிசி மேனேஜ்மெண்ட் எல்லாமே இங்கேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஃபார் கிளவுட் தான் நம்ம 100% யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஈவன் இப்போல்லாம் வந்து சர்வீஸ் நவுலே வந்து சைபர் செக்யூரிட்டி டீம், பப்ளிக் கிளவுட் செக்யூரிட்டி டீம்லாம் அவங்களே வந்து இதிலே ஒர்க் பண்ணுறாங்க. சரி, மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஃபார் கிளவுட்ல அஷூர் ஸ்பெசிஃபிக்காக இல்லை மைக்ரோசாஃப்டோடைய டூல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். பட் உங்கள் ஆர்கனைசேஷனில் யூ கேன் ஹேவ் மல்டிபிள் ஆன் ப்ரமைசஸ் என்விரான்மெண்ட் இருக்கும், AWS இருக்கும், அஷூர் இருக்கும், மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தென் பெஸ்ட் பிளேஸ் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் நவோடைய என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆர் அந்த மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் என்விரான்மெண்ட். இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரைட்டரி ஆப்ஷன்ஸ் கிளவுடை பொறுத்த வரைக்கும். நம்ம இப்போ அஷூர் கிளவுட், மைக்ரோசாஃப்ட் 365 மேனேஜ் பண்ணுறது அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல தான் இந்த செக்யூரிட்டி SC900 வந்து கவர் ஆகும். பட் நீங்கள் ரியல் டைமில் போகும்போது இதே லாஜிக்கை வந்து சர்வீஸ் நவ்லையோ இல்லை மற்ற ரெமெடிலையோ அந்த மாதிரி டூல்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து we need to understand the concept, understand the model. இந்த மாடலை தான் வந்து எந்த டூலில் வேணால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் ஃபண்டமெண்டல்ஸ்ங்க இது ஆக்சுவலா. ஸோ யூ கேன் திங்க் அபவுட் பேஸ் மாடல். இந்த மாடலை யூஸ் பண்ணி தான் எல்லா டூலுமே டெவலப் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸ். இது இந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் டூல் வரும். ஓகேங்க சார். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா இந்த இதில்? டிஃபென்ஸ் இன் டெப்த்தில், டிஃபென்ஸ் இன் டெப்த்ன்றது we have to have a strong mechanism on each and every layer. ஓகே, ஸோ அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம்ஸ்லாம் கொண்டு வரணும். ஸோ